நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் ஒரு ஆகச்சிறந்த மனிதர். இவர் பூர்வீகம் தமிழ்நாடாக இருந்தாலும் வசித்து கொண்டிருப்பது கம்போடியா. கெமர் அப்படின்னவனே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கெமர் தமிழ்ச்சங்கம் உலகத்தின் பல்வேறு தமிழ்ச்சங்கங்கள் செய்யக்கூடிய பணிகளை விட முதன்மையாக செய்யக்கூடிய தமிழ்ச்சங்கத்தினுடைய பணியாக இது முதலில் நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். 2018 ஆண்டு திருவள்ளுவருக்கு ஒரு பெரிய சிலையை நிறுவி இருக்கிறது இதனுடைய செயல்பாட்டில் ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த சிறப்பு விருந்தினர் ஒரு பைக் ரைடர். பைக் ரைடர்னா உலகம் சுற்றுவாரான்னு கேட்டிங்கன்னா, உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இவருடைய பைக்கில் பயணப்பட்டிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, கம்போடியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்ல, மக்கள் யாராவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக குரல் கொடுக்கக்கூடியவரில் முதலானவராக இருக்கிறார். இது அவருடைய செயல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எங்கே ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டுடன் இணைந்து இவருடைய தனிப்பட்ட சுய விஷயங்களுடன் சேர்த்து அதை முன்னுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு அந்த தீர்வை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு சிறப்பான விஷயம் என்றால், காசி தமிழ்ச்சங்கத்தினுடைய தொடர்பில் மோடிஜி அவர்கள் செய்த ஒரு செயல், ஒரு பெரிய செயல். தமிழ்ச்சங்கம் சார்ந்து இருக்கும்போது கெமர் தமிழ்ச்சங்கம் இணைந்து அந்த செயல்பாட்டுக்குரிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு செயல்பாட்டினை நிகழ்த்தி இருக்கிறது. ஒரு பூடகமான செயலாக தான் இருக்கு இல்லையா? என்ன பேசுகிறோன்ட்டு இந்த பேட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய டாக்டர் என் ரமேஸ்வரன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் மதுரையை பூர்வீகமாக கொண்டவர் இல்லையா? ஆமாம், சொந்த ஊர் மதுரை. இங்கேருந்து கம்போடியா போனீங்க. ஆமாம். எந்த காலகட்டத்தில் நீங்கள் கம்போடியா போனீங்க? நான் கம்போடியா போனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2007 மேலே இருந்திருக்கேன். மலேசியாவும் கம்போடியாவும் தொடர்பில் இருக்க மாதிரி இருந்தோம். ஓகே. ஆமாம். இப்போ ஆக்சுவலாக அங்கே தமிழ்ச்சங்கம், இந்த கெமர் தமிழ்ச்சங்கம் அப்படின்னோடனே எல்லாருக்குமே கம்போடியாவில் தமிழ் பேசக்கூடிய மக்கள், அவர்களுடைய செயல்பாடு, உங்களுடைய கெமர் தமிழ்ச்சங்கம், இது தொடர்பு நிறைய செய்திகள் தமிழ்நாட்டில் கேட்டிருக்கோம். ஆமாம். இப்போ நிறைய தொலைக்காட்சிகளும் ஊடகங்களையும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. சொல்லுங்க சார் உங்களுடைய செயல்பாட்டை பற்றி. அதாவது பார்த்தீங்கன்னா கெமர் தமிழ் சங்கம் என்பது பார்த்தீங்கன்னா நாங்கள் 2018 அங்கூர் தமிழ் சங்கம் ஒன்று இருந்துச்சு. அதில் நாங்கள் 3 நண்பர்கள் வேலை செஞ்சோம். அப்போ அதுலேருந்து பிரிக்கப்பட்டது தான் கெமர் தமிழ் சங்கம். அதில் பிரித்து என்ன பண்ணோம்னா, அவர் ஃபஸ்ட்டு நாங்கள் 2018 பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்தி ஒரு விருதுகள்லாம் கொடுத்தோம். சரத்குமார் சார் வந்திருந்தாரு, தங்கர் பச்சன், நிறைய பேர் ஆன்மீகங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, நண்பர்களாக வந்திருந்தாங்க, நிறைய பேர் கௌரவிச்சோம். அதுக்கப்புறம் பரதநாட்டிய விழாக்கள், கல்ச்சர் ப்ரோக்ராம், இந்த மாதிரி விழாக்கள் நிறைய நடத்திக்கிட்டு இருந்தோம். அது முடிஞ்சு அதுக்கப்புறம் 2022 ஒரு திருவள்ளுவர் சிலைக்கு ஏற்பாடு பண்ணோம். அப்போ விஜிபி சந்தோஷ் சுப்ரமணிய ஐயா ஒரு திருவள்ளுவர் சிலை தரேன் அப்படின்னு சொன்னார். 10 அடியில் கருங்கல். ஆமாம், அவர் தமிழ்நாட்டில் முக்கியமான இடங்கள்ல திருவள்ளுவர் சிலைகள் கொடுத்துருக்காரு. அப்போ அவர் கொடுக்குறேன்னு சொன்னோம்னா நாங்களும் சேர்ந்து வந்துட்டு கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி அந்த சிலை கொடுத்தாங்க. கொடுத்தோன்னா 10 அடி சிலை அந்த என்னுடைய அந்த 3 நண்பர்களும் நானும் சேர்ந்து அந்த கலந்து அந்த திருவள்ளுவர் சிலையை வச்சாச்சு. அப்புறம் 2022 காசி தமிழ் சங்கத்தில் நாங்கள் திருவள்ளுவர் புக்ஸ் ரிலீஸ் பண்ணோம். கெமர்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து கெமர் லாங்குவேஜ். அதில் பார்த்தீங்கன்னா கெமரும் இருக்கும், தமிழும் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், மூணுமே இருக்கும். ஸோ அதில் கவர்மெண்டே அந்த புக்கை ரிலீஸ் பண்ணி செந்தமிழ் ஆராய்ச்சி மையத்திலிருந்து சந்திரசேகர் சார் தான் கொடுத்தாங்க. அப்போ 2022 ப்ராப்பராக கவர்மெண்டே ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடிஜி தான் எங்களுடைய புக் ரிலீஸ் பண்ணாங்க காசி தமிழ் சங்கத்தில். அது திருவள்ளுவர் புக்ஸு. ஓகே. ஸோ அது ஒரு பெருமை கிடைக்கிறது கண்டிப்பாக. இது பார்த்தீங்கன்னா உலக வரலாற்றில் நான் வேலைக்கு போய் அங்கே வேலை செஞ்சாலும் எனக்குன்னு வேலைக்கு பார்க்காம சம்பளம் பார்க்காம ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அந்த கண்ட்ரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி உதவிகளை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தமிழ் சங்கம், நான் கெமர் தமிழ் சங்கம் மாறின பிறகு நிறைய ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தாய்லாந்து கம்போடியெல்லாம் போவேன். நான் 148 கண்ட்ரிக்கு மேலே பைக்கில் ஸ்போர்ட்ஸ் போய் 2018 அதே டயத்தில் மே மாதத்தில் சாம்பியன் ரஷ்யாவில் எடுத்திருக்கேன். ஓகே. ஸ்போர்ட்ஸ் பைக்கில். ஆமாம், எடுத்திருக்கேன். அதுமாதிரி பல விஷயங்களும் செஞ்சுருக்கோம். அப்புறம் இந்த ஏஜென்ட் மூலியமாக நிறைய கேம்பில் மாட்டிக்கிடுவாங்க. ஸோ அப்போ என்ஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது பாருங்கன்னா, அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ என்ஆர்ஐ டிபார்ட்மெண்ட் தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிற அந்த பேனரோடைய இல்லை தனிப்பட்ட வகையில் கெமர் தமிழ் சங்கம் பேனர் மூலியமாக தான் அந்த நட்புகள் அதிகமாக வந்துச்சு.
தமிழ் சங்கம் என்ற பற்றுனால சங்கம் உதவி பண்ணுவாங்க ஒன்று. நான் அடிக்கிறக்க பண்ணுறதுனால இப்போ அந்த கமர் தமிழ் சங்கம் இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற ரமேஸ்வரன் சொன்னால் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆழமாக ஒரு அச்சனை மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மிஸ்டர் அந்த என்ஆர்ஐ டிபார்ட்மெண்ட் அசோக்குன்னு பையன் இருப்பாப்புல, அவர் நல்ல மனிதர், அவர் தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வரும். இப்போ வந்து புதுசாக வள்ளலார் ஐஏஎஸ் வந்திருக்காரு, அவர் தான் என்ஆர்ஐ டிபார்ட்மெண்ட், நாசர் தான் மினிஸ்டர் ஐயா அவர்கள், நாசர் ஐயா. ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் அங்கே போகிறதுனால நிறைய உதவி செஞ்சுருக்கேன். இது வரைக்கும் 3500க்கு மேலே நண்பர்களை காப்பாற்றிருக்கேன். ஒவ்வொரு நாட்டிலுமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் தமிழர்கள் மாட்டிக்கிறாங்க. இப்போ கமரில் என்ன மாதிரி அடிப்படையில் மாட்டியிருப்பாங்க சார்? ஏன்னா அரபு தேசங்களில் வந்து போகிற வேலைகள் வேறு மாதிரி இருக்குது, கமரில் வந்து எப்படி இருக்கும்? கம்போடியா நாட்டு வந்து நல்ல மக்கள்கள், நல்ல மனிதர்கள். அவங்க வந்து எல்லாத்தையுமே யாரையுமே தப்பாக இடப்பட மாட்டாங்க. வந்தாரோ வாழ வைக்கும் மதுரை அப்படி மாதிரி, அது மாதிரி வந்தாரோ வாழ வைக்க தான் கம்போடியா. ஸோ அப்படி மக்களில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நார்மலாக வேலைக்கு போகிறாங்க வராங்க. இந்த ஏஜென்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, 5 லட்சம் தரேன் 10 லட்சம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கம்போடியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்போடியாவில் இறக்கிடுவாங்க. ஏர்போர்ட்டில் இறக்குனா இங்கே வாங்குற 5 லட்சம் வாங்குறது வேற ஆள், அங்கே இறங்கும்போது வேற ஆள். அவர் கொண்டு போய் கெசினோவில் கொண்டு போய் உள்ள விற்றுருவாங்க, $3000 $4000 விற்றுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க உள்ள வேலை செய்வான், அந்த பையனுக்கு குசி ஆயிடுவான். ஃபஸ்ட்டு சாப்பாடு இதெல்லாம் கொடுத்தா பையன் குசி ஆயிடுவான். ஒரு 4-5 நாள் வேலை செய்வான். அதுக்கப்புறம் கேம்பில் உட்காந்துக்கிட்டு இந்த இது பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்ரெண்டரு, இந்த மாதிரி ஆப், எந்த மாதிரி ஆன்லைன் ஆப் இருக்கோ அந்த மாதிரி ஆன்லைன் ஆப்புகள் வந்து சாட் பண்ணுவாங்க. சாட் பண்ணி பிட்காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, உன்னை லவ் பண்ணுறேன், இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணாங்கன்னா, ஒரு அழகான பெண்களை போட்டோ எடுத்து அந்த போட்டோ கிரியேட் பண்ணி அவங்க மூலியமா சாட் பண்ணி இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அது பிடிச்சிருக்கோம், அனுப்பிச்சிருக்கோம். நான் போன வட்டம் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கேன் வேற டிவியில், ஒரு முக்கியமான டிவிலாம் ஆதாரத்தோட ப்ரூஃப் படைச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்பி காசு ஃபர்ஸ்ட் வந்து காசு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஒரு $1000 $10,000 கொடுப்பாங்க, கொடுத்துருவாங்க, வந்துடும். அப்போ பணம் கிடைச்சிருது, நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே அம்யூனிட்டிஸ் கிடைக்குது. அப்போ அந்த காசு கிடைச்ச ஆர்வத்தில் என்ன பண்ணா, அடுத்து அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. பார்சல் அனுப்புவாங்க, கிஃப்ட் அனுப்புவாங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாவோஸ்னு ஒரு பார்டர் இருக்கு, கம்போடியாவில் தாய்லாந்து ஒரு பார்டர் இருக்கு, ஸோ போயப்போட் ஒரு பார்டர் இருக்கு, அப்புறம் பவாட் இன்னொரு பார்டர் இருக்குது. இந்த 3 பார்டர் வியட்நாம் லாவோஸில் நடக்கிறதுனால, இது எல்லாமே கம்போடியாவுக்குள்ள பார்டரில் இருக்கிறதுனால, ஸோ எல்லா பேருமே கம்போடியா கெட்ட பேர் வந்துடுது. பார்டரில் செய்கிற தப்பு கூட கம்போடியாக்குள்ளே வந்து. ஆனால் கம்போடியாவில் வந்து அவங்க மழுக்கமாக பண்ணாலும் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. நானே இமிக்ரேஷனில் போய் சப்ளை பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் எல்லாமே சொன்னாலும், இந்த திருட்டுகளையும் இந்த சீட்டிங் பண்ணுற கேங்களையும் பிடிக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கடல், ஒரு கடல் நதியை போய் நீங்கள் நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அவங்களும் முயற்சி பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட் என்னென்னமோ ரிலீஸ் பண்ணுறாங்க, போகிற விதைகள் போயிட்டு தான் இருக்குது, அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நிறைய. ஸோ ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, என்னடா ஓயாமல் வந்துட்டு இருக்காங்க. ஓரளவு மோஸ்ட்லி ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க. ஒரு ஊரை பொறுத்தளவு நம்ம அந்த நாட்டில் இருக்கேன்னா, கம்போடியா நாட்டில் வந்து நல்ல மக்கள்கள், அருமையான மனிதர்கள், தாய்லாந்து பூர்வீகமாக இருக்கக்கூடிய மக்கள் தான். ஆமாம், அதுதான் கிங்டம் ஆட்சி தான், ராஜா ஆட்சி தான். அதே மாதிரி அந்த ஊரை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு. சிம்ரீப் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ஆங்கோவாட் அது தான் வந்து சிம்ரீப் இன்டர்நேஷ்னல், அப்புறம் கேபிட்டல் புனாம் பென், அப்புறம் பீச் வந்து ஷியானாவில். இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் புனாம்பென்ல இருந்து அங்கோவாட்டுக்கு நீங்கள் காரில் பஸ்ஸில் போனால் 340 கிலோமீட்டர், சேனாவல் பீச்சுக்கு போனால் 245 கிலோமீட்டர். ஸோ மொத்தமே அங்கே வந்து மாவட்டத்துக்கு பதிலாக ப்ரொவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மாவட்டத்துக்கு பதிலாக ப்ரொவின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 24 மாவட்டங்கள் இருக்கு ப்ரொவின்ஸு. ஸோ அதோடைய இது 1.5 மில்லியன்ஸ், 1.5 கோடி மக்கள் தான். அதேமாரி பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 850 கிலோமீட்டருக்குள்ள தான் கம்போடியா. ஆக்சுவலி சென்னை தான் ஃபுல்லாக. இப்போ கம்போடியாவில் தமிழர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு? ஒரு 500 பேருக்கு மேலே இருக்கும். 500 தான், அவ்வளோதான், ரொம்ப லிமிட்டட். ஆமாம். இந்தியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பேர் 3500 பேர் இருப்பாங்க, சம்டைம் 4500 பேர் இருப்பாங்க. டோட்டல் ஒரு 6000 அனிமா வரும், 5 to 6 வரும். அது நீங்கள் சொல்கிற அந்த இப்போ மாவட்டங்களுக்குள்ளார செதறி இருப்பாங்களா, இல்லை செதறி இருப்பாங்க. அதே மாதிரி சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, இந்த மாதிரி நாட்டில் எல்லாம் சேர்ந்து இந்தியன்ஸு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6000 பேர் இருப்போம், அவ்வளோதான். அப்போ எல்லாரும் வந்து கெமர் பேசுவீங்க? கெமர் வந்து குறிப்பிட்ட பேர் பேசுவாங்க, எல்லா பேரும் பேச மாட்டாங்க, ஓரளவு தெரியும். ஆங்கிலம் வந்து தொடர்பு மொழி, நார்மல் மொழி. ஏன்னா ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய தமிழர்கள் காமன் மொழிப்ப ரொம்ப குறுகிய எண்ணிக்கை, ஆனால் மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி சாத்தியம்?
அதாவது எப்படின்னா சார், ஏன்னா ஒட்டுமொத்த கண்ட்ரியை கவனிக்க வைக்குது. அதாவது எப்படின்னா சார், ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது வந்து நான் தனிமையாக தான் போகிறேன், தனிமையாக தான் வரேன். எனக்கு அசிஸ்டண்ட், பொருளாளர், செயலாளர் இருந்தாலும் நான் யாரையும் வச்சுக்க மாட்டேன். நான் தனி இதில் போயிட்டு தனியாகவே செஞ்சுக்கிடுவேன். ஸோ நம்மளுடைய நண்பர்கள், தமிழ் நண்பர்கள், இந்தியன் நண்பர்கள், நார்த் இந்தியன், வெஸ்ட் இந்தியன், இவங்க எல்லாம் நண்பர்களாக இருக்காங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். பட் இருந்தாலும் கம்யூனிகேஷன் சொல்லும்போது அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு அது மனசு கஷ்டமா இருக்கும். அதனால யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் என் வழியில் தனி வழி அப்படின்னு மாதிரி தனியாக செஞ்சுட்டு இருக்கேன். எங்கள் வழி தனி வழி தான். இந்த 500 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு திருக்குறளை கமர்லையும் ஆங்கிலத்திலையும் அதே போல் தமிழ்லையும் இந்த 3 மொழிகள்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், மொழியாக்கம் செய்வதற்கு எங்கே தோடிச்சு அந்த எண்ணம்? அதாவது பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த 3 நண்பர்களை ஒரு நண்பர் வந்து பிளான் பண்ணாரு. சரிங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சந்திரசேகர் ஐயா அவர் வந்து அவர் தான் வந்து இந்த புக்ஸ் ரிலீஸ் பண்ணுறது தரமணியில் தான் இருக்கு. ஆமாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, கவர்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க பண்ணுங்கன்னு ஒரு ரிஸ்க் சொன்னதுனால அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார், இந்த மாதிரி நீங்க செய்யுங்க, கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், உங்க நாட்டுக்கும் நல்லது, பெருமை அப்படின்னு அவர் கொடுத்த ஊக்கத்தினால தான் அவர் சொல்லி அவர் செஞ்சு நாங்கள் எல்லாம் செஞ்சோம். ஓ கிரேட். இப்போ அந்த புத்தகம் வந்து காசியில நம்ம தமிழ் சங்கம் பிரதமர் வந்து ரிலீஸ் பண்ணும்பொழுது, வெளியிடும் பொழுது எப்படி தோணிச்சு உங்களுக்கு? அதுக்கு நடக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? ஆக்சுவலா நம்ம என்ன நினைச்சோம், இவர் ரிலீஸ் பண்றாரு புக் அப்படிதான் நினைச்சோம். சரி. ஆனா பிரைம் மினிஸ்டர் எங்க புக்கை ரிலீஸ் பண்றது வாழ்க்கையில ஏதோ சாதிப்புன்னு பண்ணும்போது அது வெற்றி அடைஞ்சிச்சுன்னு ஒரு தைரியம் மனசுல எண்ணம். பெரிய விஷயம். எப்பயுமே எதிர்பார்க்காம நடக்கிற விஷயங்கள் தான் அது அற்புதமா இருக்கும். எதிர்பார்த்து நடக்கிற விஷயம் அது நடக்கிறது லேட் ஆகும். ஆனா நாங்க எதிர்பார்க்காத விஷயம், ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. நீங்க மதுரையிலிருந்து கம்போடியா போற சமயத்துல இடைப்பட்ட ஒரு பெரிய உலகமே ஸ்தம்பித்து நின்ற காலம் கொரோனா. கொரோனால வந்து உங்களுடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் நிறைய போய் பார்த்துருப்பேன். ஆமா, நிறைய, அதாவது களத்துல இறங்கி போராடுற ஒரு போராளியா இருந்தீங்க. எப்படி அந்த மனநிலை அந்த இடத்துல எப்படி? ஏன்னா மொத்தமே 500 தமிழர்கள் இருந்திருக்காங்க, அதை தாண்டி கம்போடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க துணிச்சலா அந்த 500 பேரில் ஒருவராக இறங்கி போனது எப்படி? அதாவது எப்படி சார் நான் சொல்கிறேன்னா, பொதுவாகவே என்னோடய டீமு கம்போடியன் கவர்மெண்ட் ஆர்மி டீமு, மினிஸ்டர் டீமு, அங்கே உள்ள நண்பர்கள், அனைத்து நண்பர்கள், ஸ்போர்ட்ஸ், நான் வந்து ஒரு BMW அவெஞ்சர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹாலிடே விசன். அந்த டீமை வந்து நாங்கள் வாரம் வாரம் வந்து இது சேரிட்டி போவோம், சோசியல். நான் ஒரு $500 போடுவேன், $300 போடுவேன், எல்லாத்துக்கும் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் நாங்கள் கொடுப்போம். என் டீம் ரொம்ப கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நார்மலாக எங்களுடைய எண்ணம் வந்து சின்ன வயசுல இருந்து நான் நிறைய கொடுப்பேன். இப்போ நீங்கள் சாப்பாடு கேட்குமே, கையில் மோதிரம் போடுறதாங்க கழட்டி கொடுத்துருங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு. ராஜா சார் நீங்க அந்த மகாராஜாக்கள் மட்டும் அதெல்லாம் செய்வாங்க. அந்த இது சின்னவள்ல இருந்து அப்பா அம்மா வளர்த்த விதம் என்னோட விதம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிப்பேன். காசு இல்லைன்னா கூட அவங்கள்ட்ட வாங்கி கூட கொடுத்து அதை நான் இது பண்ணுவேன். அந்த மாதிரி. சூப்பர் சார். ஸோ அப்படி செஞ்சோம். அந்த பண்பு இருக்கிறதுனால எங்கே போனாலுமே அந்த எண்ணங்கள் அப்படியே தோணுது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி வாரம் வாரம் நாங்கள் செய்வோம், மாதத்துக்கு ஒரு சேரிட்டி போவோம். அப்போ அந்த கோவிட் டயத்தில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன். உள்ளே போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கோம், ஃபுட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ராவலிங் டயத்துலேயே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எங்களுக்கே கோவிட் வந்தது போனது கூட தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்து மனசு சார், எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் இஷ்டப்பட்டு செய்கிறது வேற, கஷ்டப்பட்டு செய்யறது வேற ஒண்ணு. அதே மாதிரி ருசிச்சு சாப்பிட்றதோட ரசிச்சு சாப்பிடணும், அதுதான் மனசுக்கு. நிறைய பேர் பசிச்சே சாப்பிட்றது இல்லையா சார்? சரி, இப்போ நீங்க இவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணும்போது உங்களுடைய பூர்வீகம் தமிழ்நாடு, மதுரை. ஆமா, மதுரையில இருந்த ஒரு மனிதர்ன்றப்ப மதுரை மண்ணுக்கே ஒரு தனித்துவம் இல்லையா? கண்டிப்பா. செந்தமிழ் அப்படின்னும் போதே மதுரை தான் சங்கம் வளர்த்த தமிழ். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளும் முக்கியமாக தமிழ் செம்மொழி பின்னணியோட இணைத்து இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்க தமிழ் படிக்கவோ கமர் படிக்கவோ நிறைய ஒரு தொடர்பியல் ஊடகமா ஒரு தொடர்பியல் மனிதராக செயல்படுறீங்களே, இதை பத்தி சொல்லுங்களேன். தொடர்பு எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்றது என்ன காரணம்னா, எல்லா யூனிவர்சிட்டியும், எல்லா காலேஜும், எல்லா மக்களும், எல்லாம் நம்ம ஏதாச்சும் ஒரு புதுசா நடக்காதா, ஏதாச்சும் ஒண்ணு நடக்குமா, ஏதோ வித்தியாசமா செய்வோமா, ஒரு ஏக்கம் மனசுக்குள்ள எல்லாத்துக்குமே இருக்கும். கண்டிப்பா. எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். ஸோ அதை வந்து எங்க ஃபுல்லோ பண்ணுமோ அப்போ இந்த மாதிரி ஒரு திறமையான ஆளுகளை வந்து உங்க மூலியமோ, இப்போ செல்வா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி நண்பர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு அது கிடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆனந்தம், எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு இன்பம். அதே மாதிரி அவங்களும் ஒரு பெனிஃபிட் பண்றாங்க, நானும் ஒரு பெனிஃபிட்னா காசு கிடையாது. கண்டிப்பா. அதாவது உதவி டு உதவி. இப்போ நான் ஸ்டூடெண்ட் இங்கே வந்து வந்தாங்கன்னா அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் போய் சேர்ந்து கப்பாங்க. அதே மாதிரி அவங்க படிப்பாங்க. ஸோ அவங்க நாலேஜ் வளர்த்துக்குறாங்க. ஸோ எம்மளால இருக்க வரையும் நம்ம உதவி பண்ணுறோம். அப்படிதான். பெரிய விஷயம்தான். இப்போ நீங்கள் போகும்போது என்ன வேலைக்கு போனீங்க மதுரையில இருந்து?
நான் ஃபர்ஸ்ட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கான்சுலேட் தான், எம்பசி தான், எம்பசியில் தான் ஒர்க் பண்ணேன். அவுட் சைடு தான் ஒர்க், என்னோட ஸோ ஒர்க். அப்போ கண்டிப்பாக எம்பசியோடைய எல்லா செயல்பாடுகளும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். சரி, ஆமாம், ஹவுஸில் ஒர்க்னேன். அப்புறம் ப்ரைவேட் கம்பெனிலையும் கவர்மெண்ட்ஸ் ப்ரைவேட் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணுறேன். ஒரு பிவிஜி குரூப் இந்தியாவில் சிஓவாக இருக்கேன். அப்புறம் தமிழ் சங்க பிரசிடென்ட், அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஓனர், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிலாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொந்தது. ஸோ அப்புறம் யுனைடெட் நேஷனல் சப்போர்ட்டிங் உதவி, அதுலேயே ஒர்க் பண்ண நிறைய உதவி செய்கிறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்களும் செய்கிறேன். பட் எது செஞ்சாலும் நான் யார்கிட்டும் எதுவும் வச்சுக்க மாட்டேன், யார்கிட்டும் இது போக மாட்டோம். நம்மளால முடிஞ்சது என்னமோ அதை தான் செய்கிறோம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் அப்படின்னோடனே நல்லா சாப்பிடுவீங்களா? நான் ஒரு நல்ல ரசனைக்குரிய, நீங்க சொன்னீங்களா சாப்பிடும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, ரசிச்சு சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிட்றப்போ இல்லையா, ருசிச்சு சாப்பிடணும்ட்டு. அப்போ ஒரு ஹோட்டல் ஓனர் இல்லை? அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்பயுமே இந்த ஃபுட்ஸு, இந்த ஹோட்டல்ஸ் இதெல்லாம் டீசெண்டாக இருக்கணும், நல்லா பார்ப்பேன். நல்ல விதிகளை சாப்பாடு போடணும் அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கோம். இப்போ கூட ஜனவரி பிப்ரவரியில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அதே மாதிரி கம்போடியாவில் ஒரு பெரிய ஆலயம் கட்ட போகிறேன், சிவாலயம். கேபிட்டல் புனாப்பெல்லாம் கட்ட போகிறேன். அங்கோவாட் டெம்பிள் ஏரியாவில் விஷ்ணு ஆலயம் கட்ட போகிறோம். மிகப்பெரிய விஷயம் சார். உண்மை உள்ளபடியாவே ஆன்மீகம் சார்ந்து பேசி கொண்டிருப்பவர்களுக்கு உலகத்தின் வெவ்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்து போனதுக்கப்புறம் என் மதத்திற்குரிய எனக்கான கடவுளை வணங்குவதற்கு வழி இல்லையே அப்படின்னு நினைக்கும் பொழுது, உண்மையாகவே நீங்கள் சொன்ன அதுதான், இதை வந்து ஒரு மனிதர் செய்கிறார் என்கிற பொழுது அந்த மனிதருக்கு கண்டிப்பாக இறைவன் கொடுத்திருக்கிறான், அது இறைப்பணிக்காக நான் செய்கிறேன். கண்டிப்பா, உண்மை, நல்ல விஷயம். கனவுலே வந்து சொல்லியிருக்காரு. அற்புதமா இருக்கு. அற்புதம். அதாவது என்ன, சிவா விஷ்ணு டெம்பிள், சிவனுக்கான சிவன் ஆலயம் வந்து கேபிட்டல்ல கட்டுறோம். கேபிட்டல்ல விஷ்ணு ஆலயம் வந்து அங்கோவாட் ஏரியால கட்டுறோம். பாருங்க, அதாவது எந்த மதம் அப்படிங்கிறத தாண்டி என்ன மொழியை நாம் பேசி கொண்டிருக்கிறோம் என்பதை கடந்து மனிதன் எல்லாம் இறை வழியாக செல்லணும் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கோம். அதைத்தான் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உள்ளபடியே நேயர்கள் பார்வையில் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் பிரியப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இதை ஒட்டிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் விவாதிக்கலாம். சார் தொடர்ந்து பேசலாம். இப்போ ஆக்சுவலாக இப்போ இந்த கோவில் திருப்பணி ஒரு பக்கம், உணவு விடுதி நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சமூக சேவை, தமிழ் சார்ந்த விஷயங்கள், செம்மொழி இணைப்பு, இப்போ கெமர் தமிழ் சங்கத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இப்போ சமீப காலமாக எடுத்திருக்கீங்க? கெமர் தமிழ் சங்கம் வந்து இப்போ ஒரு 2 ஆண்டு காலமாக கொஞ்சம் அமைதியாக இருந்தோம். ஏன்னா சில பாய்வதற்கு தயாராக இல்லை, என்னோட இந்த 2 வருஷம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயம் கட்டுறது. ஸோ இந்த ஆலயம் கட்டுற விஷயத்துக்குமா நான் வந்து ஃபுல்லாகவே வெஜிடேரியனாகவே ஆகிட்டேன், எக்கு கூட சாப்பிடாம. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வெஜிடேரியன் ஒரு வருஷமாக என்னால் முடியலை, இருந்தாலும் முயற்சி பண்ணி என் உடம்பு தேர்த்துட்டேன், கொண்டு வந்துட்டேன், சரி பண்ணிட்டேன். பாடி கண்டிஷன் எதுவுமே, மன வலிமை இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான். ஸோ அந்த நிலைமைக்கு நான் ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். சிவாலயம் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். எனக்கு வந்து ஒரு கை அடிபட்டு கீழே விழுந்தேன், அம்மாவுக்கு அடிபட்டுச்சு, காருக்கு ஃபுல்லாக எலி கடிச்சிச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சோதனைகள் வென்றாதான் சாதனைகள் வெல்ல முடியும். ஸோ அந்த அர்த்தத்துக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இயரில் வந்து பூமி பூஜை போடுறேன். ஐயோ, பெரிய விஷயம் சார். உள்ளபடியாகவே எங்கள் அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளும் அந்த சிவா விஷ்ணு ஆலயம் சிறப்பாக கட்டி கும்பாபிஷேகம் நடைபெற்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களுடைய வேண்டுதல்களை முன்வைக்கிறோம். சொல்லுங்கள், இப்போ இந்த வண்டியை பார்த்தோன்னே எனக்கு தோணிச்சு, இதுக்கும் உங்களுக்கும் நிறைய தொடர்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உலகமே சுத்தக்கூடிய மனிதராக ஓடுறேன். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்கு ஸ்போர்ட்ஸ் வந்த காரணம் என்ன அப்படின்னு, நான் வந்து பேச்சுலர். ஸோ ஆமாம், இன்னமும் அப்படி தான் பேச்சுலர் தான் இருக்கேன். சரி, அப்போ சீக்கிரத்தில் பிராப்தி வஸ்துன்னு சொல்லலாமா? காஸ்திரி வஸ்து தான். அலைன்ஸ் பார்க்குற டயத்தில் ரொம்ப பார்த்து சலிச்சு போச்சு. ஐயோட, அதனால நம்ம என்ன பண்ணோம், சரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவ் பண்ணால் நம்மளோட மென்டாலிட்டிஸ்க்கு மைண்ட்ஸ்கள் மாறும். அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2006 பைக்கு சின்ன பைக்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இருக்கும்போது 2013 கம்போடியாவில் ஒரு பைக் எடுத்தேன், 100cc. இப்போ 100cc எடுத்து இப்போ 2000cc மேலே வண்டி ஓட்டுறேன். எப்போடி பறக்குமே. ஆமாம். ஸோ அந்த மாதிரி மன வலிமையோடு இருந்து நிறைய தடவை விழுந்திருக்கேன், படிச்சிருக்கேன், போயிருக்கேன், ஒன்றுமே ஆகலை. ஸோ அந்த மாதிரி பைக்ஸ் ஸ்போர்ட்ஸ் போகும்போது நார்மல் பைக் எடுத்தேன். இப்போ 1200 என்ற ஒரு 9 பைக் வச்சுருக்கேன். அப்பா, ஒரு பைக்குடைய ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1850cc, 1250cc. BMW வந்து 3 பைக் வச்சுருக்கேன், 1250. நம்ம அஜித் சார் கூட இவங்களாம் பைக்கில் போயிருக்கோம். அப்படியா? அவர் பைக் ரைடு அவங்க டீம்லாம் எங்கள் கூட போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் போயிருக்கோம்.
ஓகே. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போது ஒவ்வொரு சேலஞ்ச் இருந்தாலும் எங்களோட நண்பர்கள் அந்தந்த நாட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பைக் ஓட்ட. எப்படி நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஏதாவது ஷெட்யூல் போட்டுப்பீங்களா, இது மாதிரி போயிட்டு வரணும்? எப்பயுமே ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது, டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. இந்த நேரத்தில் இருந்துட்டு நாளைக்கே மாறும், உடனே கிளம்பிடுவீங்க. அப்படிதான். இப்போ நீங்கள் இருக்கிறது கம்போடியானா சுற்றி தாய்லாந்து அப்படி மலேசியா இந்த பக்கம் இப்படி போகுது. இப்போ பைக் வந்து ஏன் எனக்கு அந்த மாதிரி இப்படி காரணம்னா, நான் பேச்சுலர் வந்து சிங்கிளர் தான், மனத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஓட்ட ஆரம்பிச்சவன் நீங்க சாம்பியன் அவ்வளோ பண்ணணும் அந்த மாதிரி ஆரம்பிச்சதான் நீங்க சாம்பியன் அவ்வளோ. அப்ப அந்த மைண்ட் செட்டப்பு, மேரேஜ், அலையன்ஸ் அந்த மைண்டே விட்டுட்டேன். அதை விட்டுட்டு இப்போ பக்கத்துல தாய்லாந்து, வியட்நாம்ல காபி சாப்பிட்றதுக்கு தாய்லாந்து போவேன், டீ சாப்பிட்றதுக்கு வியட்நாம் போவேன், லஞ்ச் சாப்பிட்றதுக்கு மலேசியா போவேன். அந்த மாதிரி பைக். சூப்பர் சார். என்னுடைய தோழி ஒருத்தருக்கு சொல்லுவாங்க, எங்க இருக்க அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவேன் டி நகர்ல இருக்கேன்னுவேன். எதுக்கு? டீ குடிக்க போனேன் அப்படின்வேன். சரி, திடீர்னு கால் பண்ணுவாங்க மதிய நேரத்துல, நாம வந்து ஏதோ ஒரு இடத்துல இருப்போம். எங்க இருக்க? நான் ஐநாவரத்துல இருக்கேன். என்ன பண்ற? லஞ்சுக்கு வந்திருக்கேன். யோ என்னையா நீ ஒரு இடத்துல ஏமா போனா சாப்பிட்ற இடத்துல அப்படின்ட்டு, நீங்க என்ன பைக் எடுத்துக்கிட்டு காஃபி சாப்பிட? இது பரவாயில்ல சார், இது பரவாயில்ல. நான் வந்து அதிகமாக வெளிநாட்டு தான் போவேன், நிறைய கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ திடீர்னு இன்னைக்கு உங்க கூட இருக்கேன், நாளைக்கு சிங்கப்பூர் போவேன், அமெரிக்கா போவேன், மலேசியா போவேன். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் திடீர்னு போவேன். பாஸ்போர்ட் எப்பயுமே இருக்கு எனக்கு. இதோட 18வது பாஸ்போர்ட். அப்படி போடுங்க. புக் லீஃப் எல்லாம் காலி ஆகிட்டே இருக்கும் போல இருக்கு. இனிமே இ புக்கு மாதிரி இ பாஸ்போர்ட்ல தான் போகணும் போல இருக்கு. நீங்க எங்க போனாலும் இந்த ஒரு வருஷத்துல இருந்து என்னுடைய வேலை ஃபுல்லா வாரம் கம்போடியால இருந்து வந்துட்டு இருக்கேன். காரணம், இந்த சிவாலயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு ஆலயத்துக்கு போறேன், ஒவ்வொரு ஆசிரமத்துக்கு போறேன், ஒவ்வொரு சாமிஜி பார்த்தேன். நம்ம ரவிசங்கர், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரை பார்த்தேன், ஐயா அவரை. அப்புறம் நம்ம பேரூர் ஆதீனம் பார்த்தேன். இந்த மாதிரி நல்ல ஆதீனம் பார்த்து பேசியிருக்கேன். ஸோ அதுல எனக்கு வந்து எந்த ஆதீனத்தை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. அடுத்த மாசம் ஜனவரி மாசம் ஸ்டார்ட் பூஜை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிக விரைவில் ரெடி பண்ணலாம்னு ஒரு நினைக்கிறேன். பட் மக்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும். இதில் நல்ல நண்பர்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உதவி பண்ணாலும் நல்லது தான். அது ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி உதவி பண்ணாங்கன்னா பிரமாதமாக இருக்கும். நிச்சயமா. உங்களுடைய அறக்கட்டளை என்ன அப்படின்றத சொல்லுங்க, நம்மளுடைய நேயர்களுக்கும் வந்து அறிவிக்க தரலாம். நம்மளுடைய இணையதளம் இருக்கு, நம்மளுடைய இணைய வானொலி போகுது, அதே போல நம்மளுடைய பத்திரிகையும் போகுது. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உலக வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மதுரையில் பிறந்து வாழ்ந்தாலும் திருவள்ளுவர் சிலை வச்சுட்டேன், கல்வெட்டில் என் பேர் இருக்கு அங்கே. அதே மாதிரி பிரியங்கா சந்திரகா மேடம் தான் வந்து திருவள்ளுவர் சிலை தெரிஞ்சு வச்சாங்க. அப்போ அதே மாதிரி உங்கள் நண்பர்கள், தமிழ்நாட்டில் உள்ளவங்க, இந்தியாவில் உள்ளவங்க அனைவர்களும் நீங்கள் அந்த கல்வெட்டில் பேர் வர்றதுக்கான்னு சொல்லலை, ஏதாச்சும் அந்த ஊருக்கு, நாட்டுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் வேலைக்கு போனேன் வந்தேன் அப்படின்னு இல்லாமல் அந்த ஊரில் வந்து இப்போ எனக்குன்னு சாமி கும்பிட இல்லை, வீட்டுக்குள்ள வச்சு கும்பிட்றேன். ஸோ அந்த எண்ணத்தில் தான் சரி, நான் சம்பாதிக்க எண்ணத்துலும் கிடையாது. அப்படின்னு நினச்சேன்னா நான் எப்பயே எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம். கண்டிப்பாக. இது வரைக்கும் அப்படி இல்லை. ஸோ அந்த மாதிரி மனசு தான் திருவள்ளுவர் சிலை வச்சோம், புக்ஸ் ரிலீஸ் பண்ணோம். இப்போ ஆலயம் கட்ட ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மக்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஆலயம் என்ன ஒரு இதே கட்டி முடிச்சிடலாம். அற்புதம். உங்களுடைய எண்ணம் வந்து சிறப்பு சார். ஏன்னா நமக்கானது அப்படிங்கிறத தாண்டி பொதுவாக நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்குன்னு ஒரு அர்த்தமும் பிளஸ் நம்ம இருந்த இடத்திற்கு ஒரு மரியாதையும் செய்யறதா ஒரு மனுஷனுடைய அழகு. கண்டிப்பா. இப்போ எதிர்கால திட்டங்களாக இதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் இது வரைக்கும் பல நாடுகளுக்கு போயிருக்கீங்களே, உங்களால் மறக்க முடியாத நாடு இதுதான் அப்படின்னு சொன்னால் எந்த நாடை சொல்லுவீங்க? மறக்க முடியாத நாடு அப்படின்னு சொன்னோம்னா, சிறப்புன்னு கூட சொல்லிக்கலாம், சிறப்பான நாடு, அன்பு, பாசம், நல்ல ஒரு அற்புதமான நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியா தான். அடடா, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அது பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஃபுட்டு. 24 மணி நேரம் ஃபுட்டுன்றது கரெக்டு தான். சொல்லுங்க. மலேசியா என்பது பார்த்தீங்க, உலகத்தில் நம்ம எங்கே சுற்றினாலும் மலேசியாவில் இருக்க மாதிரி சாப்பாடு, ஃபுட்டு உலகத்தில் எங்கேயும் இல்லை சார். அது வந்து நம்ம பூமி மாதிரி நினச்சிக்கலாம் சார். சரி சரி சரி. இப்போ சான் பிரான்சிஸ்கோ போயிருக்கேன், மெக்சிகோ போயிருக்கேன், லண்டன் போயிருக்கேன், நிறையா நாடுகளை சுற்றினாலும், நிறையா நார்த் அமெரிக்கா, நிக்காராகோ ரிப்பப்ளிக்கு, டொமினிக் ரிப்பப்ளிக்கோ, இந்த மாதிரி நிறைய பிரேசில், இந்த மாதிரி கேப்பு, கியூபா, இந்த மாதிரி நிறையா சுற்றினாலும் என்னதான் மலேசியாவில் வந்து ஒரு நாசிலிமா சாப்பிட்டாலும் ஒரு டீ குடித்தாலும் அந்த ஒரு டேஸ்ட் எங்கே வரல சார். வரல. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுடைய, நீங்கள் வெளிநாட்டுனால சொல்கிறேன். ஆமாம், தமிழ்நாட்டு. ஆமாம், தமிழ்நாட்டுக்குள்ளே நான் எங்கே வந்தா, தமிழ்நாட்டுக்குள்ளே நீ கேட்குறீங்க, இப்போ வந்துடுறேன். இப்போ அந்த வெளிநாட்டு, அது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தானே நம்ம எந்த மண்ணில், சென்னையில் கால் வச்சாலும் சரி, மதுரையில் கால் வச்சாலும் சரி, திருச்சியில் கால் வச்சாலும் சரி, நான் எந்த இறங்கி வச்சாலும் உடனே நேராக ஆன் தி வேல ஹைவேல காரை நிப்பாட்டி ஓரமாக டீ எடுத்து அப்படி வெளியில் வாக்கிங் வந்து ஒரு பஜ்ஜி ஒரு டீ பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி சுகம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. ஒரு சாதாரண டீ கடையில் கூட
அதுதான் வேணும், அதுதான் வேணும் சார். சூப்பர் சார். அதாவது நாங்க என்னதான் பறந்தாலும் என் மண்ணு, என்னுடைய இனம், என் மக்கள், நாங்க இருக்கக்கூடிய அந்த கசகசப்புக்கு என்னதான் நீங்க பார்த்தாலும் அதுல நாங்க கிடைக்கிற சந்தோஷம் வந்து ஈடு இணையாகாது அப்படிங்கிறதா இல்ல? அப்ப என்ன பண்ண நேரா வந்து நான் எப்பயுமே பஜ்ஜி தான் சாப்பிடுவேன் ஆசைப்படுவேன். அப்படியா? ஸோ அப்போ இறங்கி வந்து உளுந்த வடை பஜ்ஜி இருக்கான்னு பார்ப்பேன். எடுத்து கார்ல உட்கார மாட்டேன், எடுத்து வந்து வாக்கிங்ல வந்து கார் பஸ் போயிட்டு இருக்கோம் டிரான்ஸ்போர்ட், அப்படி வந்து காப்பிடுற மாதிரி அந்த சுகம் ரசிப்போம். உலகத்துல எங்கேயுமே யாருக்குமே கிடைக்காது, யாருமே கொடுக்க முடியாது சார், விலைக்கு மதிப்பு இல்லாதது சார். ரசனையான மனிதர் சார் நீங்க. சரி, இப்ப உணவகம் நடத்துறீங்களே, இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் உள்ள நீங்க வந்து இன்பில் பண்றீங்களா உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளலாம்? ஏன்னா இப்ப பாருங்க, ஒரு பஜ்ஜி இவ்வளவு பிரியப்படுறீங்க, பார்த்துக்கிட்டு சாப்பிடணும், அப்ப ஆம்பியன்ஸ் வந்து ஒரு இல்ல அதெல்லாம் இருக்கு. நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா பியூர் வெஜிடேரியன் தான். ஸோ அதனால எல்லாமே இருக்கு, விதவிதமா தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஃபுட் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். அந்த ஊர்ல என்ன ஃபேமஸான ஃபுட் சார்? ஃபேமஸ்னா கெமர் ஃபுட்டு. கெமர்னா அந்த ஊர் வந்து கெமர் வந்து ஒரு மொழி. ஓகே. அந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா அங்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரம். வாட் என்பது டெம்பிள், கோவில்கள் நகரம். ஆமா, கரெக்ட் தானே? ஆமா, கோவில்கள் நகரம். ஸோ அப்படி அந்த ஏரியாக்களை வந்து கெமர் மக்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கம்போஜா அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் தான் காலங்கள் மாறும்போது இங்கிலீஷ்ல கம்போடியான்னு மாறிச்சு. அதோட ஒரிஜினல் பேர் வந்து கம்போஜா அப்படிதான் ப்ரொனேஷன் வரும். ஓகே ஓகே. ஸோ கெமர் மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அரிசி சாப்பிடுவாங்க, அரிசி. ஸோ அரிசி பார்த்தீங்கன்னா வெறும் ரைஸு, ஒரு கருவாடு, அப்புறம் வந்து இந்த கீரை இருக்குல்ல, அகத்திக்கீரை, அப்புறம் பொன்னாங்கண்ணி, அப்புறம் துளசி, அப்புறம் கீவாநல்லி, அப்புறம் தொட்டாசினிங்கி, அப்புறம் இந்த மாதிரி வீரைகள் வச்சுட்டு பச்சை பச்சையாக வெட்டி வைப்பாங்க. அப்புறம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் பீன்ஸு, இதெல்லாம் வெட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சாப்பிடும் போது ரைஸே ஒரு சாப்பிடுவாங்க, அந்த கீரையும் சாப்பிடுவாங்க, அந்த கருவாடையும் சாப்பிடுவாங்க. ஸோ அது சாப்பிடும் போது நம்ம உடம்புக்குள்ள ஒரு வியாதியும் கிடையாது. நீங்களும் பழகிட்டீங்க அதுக்கு? நான் வந்து ஆரம்ப காலத்தில் பழகினேன். அதுக்கப்புறம் வெஜிடேரியன் இப்போ மீன் கருவாடுல ஆரம்ப காலத்தில் சாப்பிட்டேன். இப்போ இந்த ஒரு ஆண்டு காலமாக தான் நான் சைவமாக மாறிட்டேன். அதே மாதிரி மஞ்சளை போடுவாங்க. நான் ஏன்டா போடுறாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அப்போதான் தெரியுது கோவிட் டயத்தில் யாருக்குமே கோவிட் வரல. ஓ. ஸோ நாங்களாம் இந்த மாதிரி சாப்பிட்டதுனால தான் நல்லா இருக்கும். நான்லாம் தொட்டாசினிங்கெல்லாம் நம்ம வந்து காலில் தான் மிதிக்கிருக்கோம். ஆமாங்க. ஆனால் அதையே சாப்பிட்றோன்னா எவ்வளோ பெரிய விஷயம். தொட்டாசினிங்க இது வரைக்கும் இது முதல் செய்தியாக நான் கேட்குறேன். ஏன்னா தொட்டாசினிங்க வந்து நம்ம பார்த்துருக்குறோம், அதை வந்து உணவுக்காக பயன்படுத்துறதுல மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு தான் கேள்விப்பட்டிருக்குமே தவிர சாப்பாட்டோட சேர்த்து அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமானதாக இருக்கு. நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பேசும்பொழுது கம்போடியா அப்படிங்கிறதே ஒரு அழகியல் நகரம் அப்படிங்கிறதும், அது கோவில்களின் நகரம் அப்படிங்கிறதும், அதான் அந்த பெயரே அப்படிதான் இருக்கு அப்படின்றதும், இதை கடந்து ராஜராஜ சோழன் அங்க வந்து நிறைய அவருடைய ஆதிக்கம், நிறைய செயல்கள் இருக்கு அப்படிங்கிறதும், அதுக்காக விழாக்கள் நடத்தப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் நம்ம வந்து படிக்கிறோம், கேள்விப்படுறோம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா முதல் அந்த கம்போடியாவில் வந்து கோயில் எப்படி கட்டுச்சுன்னு சொல்கிறேன். ஒன்று, அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா குமர கவுண்டர் அப்படின்னு பரவது காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே தொடர்பாச்சு. ஓகே. அப்புறம் காஞ்சிபுரம் தான் கம்போடியாவுக்கும் தொடர்புகள். ஸோ காஞ்சிபுரத்தினுடைய வந்து 2ஆம் நந்திவர்மன் வந்து இங்கே தொடர்பு இருக்கும் போது அந்த காலத்தில் வந்து காஞ்சிபுரத்தில் அரசர் ஆளு இல்லை. அப்போ 2ஆம் நந்திவர்மன் தான் அரசன் ஆகிறான். ஓகே. அதுக்கப்புறம் சிற்றரசனுடைய பொண்ணை தான் கல்யாணம் பண்ண பிறகு தான் நம்மளோட தொடர்பு மேலும் வலுக்குது. ஆமாம், வலுக்குது தமிழர்கள். அதுக்கப்புறம் வந்து 2ஆம் சூரியவர்மன் வந்து அந்த கோயிலை ஸ்டார்ட் பண்ணாரு, கோயில் கட்டுறதுக்கு, அங்கோவாட்டை. அப்ப 7ஆம் சூரியவர்மன் கட்டி முடிச்சாங்க 40 ஆண்டு காலமாக. அப்ப அந்த கோயில் கட்டி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, கட்டிக்கிட்டு இருக்கும்போது மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ரொம்ப ஃபீல் பண்றாங்க, ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு ரொம்ப கத்துறாங்க, சண்டை போறாங்க அரசர்கிட்ட. அதை எதுவுமே பண்ணலை, கட்டி முடிச்சிட்டாரு. ஆனால் கட்டி முடிச்ச பிறகு இன்னைக்கு சோறு போடுறது அந்த அங்கோவாட் டூரிசம் தான் சோறே போடுது அந்த நாட்டுக்கு. கம்போடியாவோட மிக முக்கியமான டூரிசம் ரெவென்யூ இல்லை. ஏன்னா அது சொல்லுவாங்கள்ல, அப்பா பண்ற பலன் வந்து உனக்கு சேருன்னு சொல்லுவாங்கள்ல, அதோட உதாரணம் தான் கம்போடியா. ஓகே. அப்பா உனக்கு தெரியாது, அப்பா இப்போ கஷ்டப்பட்டு சேவ் பண்ணுறது, நான் இறந்த பிறகு என்னுடைய இது எல்லாமே உனக்கு தான் சரி, நீ தான் நல்லா இருப்படான்னு சொல்லுவாங்களா, அதுதான் அந்த ராஜாவுடைய இது சொன்னது. இன்னைக்கு டூரிசம் தான் கம்போடியாவுடைய வருமானம், மிகப்பெரிய வருமானம். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க அந்த இது பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ். கம்போடியா அங்கோவாட் இல்லைன்னா நீங்கள் என்ன போவீங்க? ஒன்றுமே இல்லை. கரெக்ட். ஸோ கஷ்டப்படுற டயத்தில்
பிரச்சனைகள் வரும், அதை போகும். இப்போ நானே இவ்வளோ பிரச்சனை தமிழ் சங்கத்தில் கஷ்டப்பட்டு பிரச்சனைகள் என்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். எனக்கு இப்போ நீங்கள் பேசுகிறீங்க போகிறீங்க நார்மலாக, இப்போ நீங்கள் உங்களை தப்பாக இருந்துச்சுன்னா நான் உங்களை நேரியே சொல்லுவேன். நீங்கள் என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மறுபடியும் என்ன பேசுகிறீங்களோ பேசணும்னு நான் கவலைப்பட மாட்டேன். நான் நார்மலாக சொல்லிட்டுருவேன். நீங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசினாலும் என்ன பேசலைன்னா நான் இது ஃபீல் பண்ண மாட்டேன். நான் எனக்கு மனசுல தோணுது நீங்கள் பண்ணுற தப்பு சரியில்லை, இது நல்லா இல்லைன்னு சொல்லி உங்களுக்குள்ள அட்வைஸ் பண்ண சொல்லுவேன். நீங்கள் சரி மாறினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் மாறும், மாறலைன்னா நீங்கள் எப்படியே தான் இருப்பீங்க. சூப்பர் சார் கிரேட். இப்போ கேஷுவலாக உட்காந்துலாம் நினைக்கிறேன். விழாதுப்பா நில்லுப்பா. இல்லை நார்மலாக வந்து நான் எப்பயுமே நான் வந்து நார்மலாக அப்படி தான் பேசுவேன். ஓகே நல்ல விஷயம். இப்போ ராஜேந்திரன் சோழன் ஒரு நிமிஷம் விழலாம் சொல்லுங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க ராஜேந்திரன் சோழன் அப்படின்னா, ராஜேந்திரன் சோழன் வந்து அந்த இடத்த அந்த நாட்டை பிடிச்சி கொடுத்தாங்க. ஓகே கொடுத்து அந்த மன்னர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அந்த வரலாறு வந்து எப்பயுமே இருக்கு. ராஜேந்திரனோட கல்வெட்டு, தமிழ் கல்வெட்டு அந்த கோயிலில் நீங்க பார்க்கலாம் இருக்கு. 3500 டெம்பிளுக்கு மேல இருக்கு நிறைய. அதே மாதிரி 1000 லிங்கம்னு ஒன்று இருக்கு, 1000 லிங்கம்னு ஒன்று இருக்கு, கபஸ்டின் ஒன்று இருக்கு, காரைக்கால் அம்மையாரோட டெம்பிளும் அங்க இருக்கு. அதாவதுங்க ஏகப்பட்ட ஆலயங்கள் அங்க இருக்கு. சின்ன சின்ன ஆலயங்கள் எல்லாமே வரலாறு தான் இருக்கு. ராஜேந்திர சோழன் பிடிச்சுதான் கொடுத்துருக்காரு. ஓகே, பிடிச்சு கொடுத்தா நீ பாத்துக்கோங்கப்பா அந்த நாட்டை. அவரே ஆள முடியாதுல்ல. ராஜேந்திரன் பிடிச்சு கொடுத்ததான் கடாரம் ஆட்சி எல்லாமே வந்துச்சு. கடாரம் கொண்டாலா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, இது எல்லாம் தாய்லாந்துலாம் வந்து கடாரம் ஆச்சு. இது மாதிரி அவரு வந்து ராஜேந்திரன் சோழன் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டை ஆளல. ஓகே, பிடிச்சு கொடுத்தது அவ்வளவுதான். ஆண்டது என்னவோ மற்றவங்க தான். ஆமா, ஆண்டது அந்த நாட்டு அரசர்கள். கம்போடியா நாட்டு அரசர்கள். இப்ப பாத்தீங்கன்னா நூறுடம் சிகாமணி அவர் தான் அரசரா இருக்காரு. அவர் பையன் ஐயா அவர்கள். அவர் வந்து நல்ல மனிதர்கள், நல்ல இந்துக்குனால மரியாதை கொடுப்பாங்க, நல்ல எல்லாத்துக்கும் நல்ல மரியாதை, நல்ல மனிதர்கள். இப்ப வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? வேலை வாய்ப்புகள் கம்போடியால கிடைக்காதுங்க, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அது ஒரு சின்ன கண்ட்ரி. தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எவ்வளவு வேலை தேடுவீங்க? சரி, சென்னைக்குள்ள எவ்வளவு வேலை தேடுவீங்க? அவ்வளவுதான். அந்த மாதிரி கஷ்டம். வேணா இல்ல நம்பி போறாங்களே. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஸ்கேம்ல மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து அந்த சிக்கல்ல இருந்து மீட்டு வரேன் அப்படின்றப்ப அதையும் நம்பி போறாங்களே, அதுக்காக தான் கேட்டேன். ஓகே, அதாவது இப்ப நம்ம கம்போடியா, லாவோஸ், வியட்நாம், லாவோஸ், தாய்லாந்து இந்த நாட்டுல வந்து நீங்க டூரிஸ்ட் வேலைக்கு போனோம்னா, முதல் முறையில் நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா அந்த நாட்டில் உள்ளவங்கள்ட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வாங்கி ஃபுல்லப் பண்ணி உங்கள் லெட்டரில் டைப் பண்ணி அங்கே உள்ள கம்போடியனோட இமிக்ரேஷனில் ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் போட்டு அங்கே உள்ள லெட்டர் போட்டு சைன் பண்ணி அப்ரூவ்டு போட்டு அந்த லெட்டரில் கம்பெனி லெட்டரில் வாங்கி நியூ டெல்லிக்கு அனுப்பிச்சு நியூ டெல்லியில் விசா போட்டு அந்த நியூ டெல்லியிலேருந்து விசா வந்து ஏர்போர்ட்டில் நீ எந்த ஏர்போர்ட்டில் இறங்குறீங்களோ அந்த ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷனில் டிக்கெட்டை போட்டு அங்கே இறங்கும் போது அந்த டாக்குமெண்ட் காமிக்கணும். என்ன டாக்குமெண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த டாக்குமெண்ட் கொடுக்கணும். அந்த ஏர்போர்ட்டுக்கு ஓனர் டைரெக்டாக அந்த கம்பெனியுடைய ஓனரோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோ அவங்க வந்து உங்களை ரிசீவ் பண்ணால் மட்டும்தான் வெளியே விடுவாங்க. இதுதான் ப்ராப்பர் பிஸ்னஸ் விசா, ஒர்க் பர்மிட் விசா. நீங்கள் டூரிஸ்ட் விசா வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக போய்க்கலாம். என்னைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஒரு விசா பேப்பர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அது வந்து டூரிஸ்ட் விசா தான், அது பிஸ்னஸ் விசாவே கிடையாது, 100% 100 கிடையாது. ஆனால் மக்கள் எல்லாமே அந்த ஆன்லைன் விசாவை வச்சு டூரிஸ்ட் விசாவை வச்சு பிஸ்னஸ் விசான்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஈன்னு போட்டிருக்கோம். அது பிஸ்னஸ் விசா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஓனரு டைரெக்டாக வந்தால் மட்டும்தான் அதை காமிச்சுன்னா மக்களை வந்து கூட்டி போய் அங்கே ஏஜென்ட்டுகள் ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க. உங்களுக்கு ப்ராப்பராக இருந்தால் எல்லாமே லெட்டர் வரணும், ஓனர் டைரெக்டாக வரணும், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுவாங்க. ஏன்னா இருந்த காலம் வேறு. நான் சொன்னது வந்து 2013-10 இருந்த காலங்கள் வேறு. இப்போ 2025 இப்போ உள்ள காலகட்டத்தில் கவர்மெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இந்தியன் பாஸ்போர்ட்னாலே ஓரமாக ஒதுக்கி செக் பண்ணி ப்ராப்பராக தான் அனுப்புகிறாங்க. நீங்கள் ப்ராப்பராக வரணும்னா ப்ராப்பராக கம்பைன் பண்ணுங்கள். இல்லாட்டி கமர் தமிழ் சிங் மூலிமா எனக்கு ஏதாச்சும் என் பேரை போட்டாலே வரும். ஆன்லைனில் செக் பண்ணுங்கள், இல்லை மீடியாட்ட செக் பண்ணுங்கள். எதுனாலும் பண்ணாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நோ ப்ராப்ளம். நிச்சயமா. ஏன்னா பல பேர் வந்து இன்னைக்கு இது மாதிரியான கம்போடியா மாதிரியான நாடுகளுக்கு வேலைக்கு, லாவோஸ், வியட்நாம், ஆமாம் கரெக்டாக அந்த சொன்ன அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு மட்டும் தயவு செஞ்சு ஒரு தடவை யாராவது வேலை கொடுக்குறாங்க, வேலை இருக்குது, நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா சந்தேகம் ஏதாவது இருந்தால் நம்மளுடைய தமிழ்ச்சங்க தலைவர் இப்போ மிஸ்டர் டாக்டர் என் ரமேஸ்வரன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லை, அவருக்கு மெயில் கூட பண்ணலாம், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறோம். நீங்கள் கேட்டு அதுக்கான சந்தேகங்கள் ப்ளஸ் உங்களுக்கு கூடுதலான ஆலோசனை கூட அவர் தருவார். அது ரொம்ப நல்லது. ஏன்னா தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் சிக்கலை நம்ம விலை கொடுத்து மாற்றிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நான் சொல்கிறேன், நண்பர்கள், சிஸ்டர், பிரதர்ஸு, பசங்க, ஸ்டூடெண்ட்டு, அவங்களுமே யங்ஸ்டர்களுக்கு ஒரு நாட்டுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு விசா கிடைக்குது, வேலைக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையை நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் இந்துவாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம்,
கிறிஸ்டினாக இருக்கலாம், மதப்பட்ட ஸ்டேட்டாக இருக்கலாம், ஆந்திராவாக இருக்கலாம், தெலுங்குலாக இருக்கலாம், கர்நாடகா இருக்கலாம், எல்லா நாட்டிலும் எல்லா அமைப்பும் இருக்குது. ஸோ அந்தந்த நாட்டு அமைப்புகளுக்கு கூகுளில் சர்ச் பண்ணி சாட் பண்ணி இந்த வேலை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி செக் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். இந்த அசோசியேஷன் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அடுத்த அசோசியேஷன் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எல்லா நாட்டிலுமே இங்கிலீஷ் தான். இப்போ நான் வந்து தமிழனாக இருந்தாலும் எனக்கு தெலுங்கு தெரியாது. நீங்கள் தெலுங்குக்காரங்க வந்து என்கிட்ட பேசினாலும் நான் இங்கிலீஷில் பேசுவேன். சரி, என்கிட்ட கூட கேட்கலாம். இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி அவங்களுடைய நம்பர் கிடைச்சா பாருங்கள், இமெயில் கிடைச்சா இமெயில் பண்ணுங்கள். அதேமாரி நம்மளுடைய நண்பர்கள் மூலியமாக இந்த மாதிரி கம்யூனிட்டி இருக்கோ, நான் கம்போடியா போகிறேன் தெரிஞ்சுக்க அப்படின்னு கேளுங்க. முடியலைன்னா டைரெக்டாக அந்த நாட்டோடைய கான்சுலேட் இந்தியன் எம்பசிக்கு ஒரு இமெயில் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு, இந்த இது வந்திருக்குன்னு இமெயில் பண்ணாங்க. 100% ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ். இது 1 மாதம் பாருங்கள், 2 மாதம் பாருங்கள், ரெஸ்பான்ஸ் வருதான்னு பாருங்கள். ரெண்டாவது, அந்த கம்பெனியுடைய லோகோ அந்த நம்பரை போட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கா, இது எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, வெப்சைட் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும், அதோடைய வரலாறுலாம் இருக்கும். எல்லாமே இப்போ ஆன்லைன். இந்த மாதிரி ப்ராப்பராக செக் பண்ணிட்டு போங்க. யாரும் ஏமாறாதீங்க. ரொம்ப தெளிவான விளக்கம் இல்லை உண்மையாகவே. எந்த ஒரு அதாவது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்ச்சங்க தலைவர் அப்படின்னா தமிழ்ச்சங்கத்தை மட்டும்தான் பேசுவார். அங்கே நடக்கக்கூடிய அமைப்புகளையுடைய விழாக்களை பற்றி பேசுவார். நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்வாங்க. இதெல்லாம் கடந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கம் சொல்லக்கூடியதை, அங்கே இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ செய்யக்கூடிய வேலையை ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது பெரிய விஷயம் சார். உண்மையாகவே தமிழ்ச்சங்கம் என்கிறது ஒரு பேனராக கூட இருக்கலாம். ஆனால் அதை கடந்த செயல்பாடு டாக்டர் என் ரமேஸ்வரன் என்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய செயல்பாடை தவிர ஒரு முழுமையான ஒரு விஷயத்திற்கு இவர் இயங்கினால் மட்டுமே சாத்தியமில்லை, இல்லையா? இல்லை, இது வந்து இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா உங்களுக்கு நண்பர்கள் சொன்னீங்க, ஒரு 3-4 நண்பர்கள் சுற்றி இருக்காங்கன்ட்டு. இருந்தாலும் அதுக்கு ஒரு சுவிட்ச் போகிறதுக்கு ஒருத்தர் வேணும். மெயின் சுவிட்ச் நீங்கள் தானே. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஸோ எந்த நாடு, இந்த நாடுன்னு கிடையாது, பொதுவாகவே கான்சுலேட்டு வந்து எப்பயுமே நீங்கள் இமெயில் பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம வந்து ஒரு இந்தியன் பிரைஸே இருக்கும்போது அந்த கான்சுலேட்டுக்கு இமெயில் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ரெஸ்பாண்ட் பண்ண முடியலன்னா அந்தந்த சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டில் அசோசியேஷனில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ட்ரை பண்ணுவாங்க. அதாவது ஒரு வலையில் வந்து மீன் போடும்போது 10 மீனில் வந்து சின்ன மீன் மாறும், 10 மீனில் ஒரு மீன் பெரிய மீன் மாறும். நம்மளுக்கு தேவை அந்த பெரிய மீன் தான். அதுதான் அந்தோட ரீப்ளே எஸ்எம்எஸ் ரெஸ்பான்சிபிள். அதை தான் நான் பெரிய மீன் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக பெரிய விஷயம் உண்மையாகவே. இப்போ இதோட சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கு, கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, நீங்கள் பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் நிறைய ஒப்பந்த புரிந்துணர்வு பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்தின் மூலமாக மாணவர்களுடைய எதிர்காலத்தில் தமிழ் சார்ந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் அமைப்பு மூலமாக கம்போடியாவில் எப்படி எதை வேலை வாய்ப்புகள் உருவாக்க வாய்ப்பு இருக்குமா? அதாவது பார்த்தீங்கன்னா, கம்போடியா பொறுத்தளவு டூரிசம் தான் அதிகமாக இருக்குது. இன்வெஸ்டருங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஹோட்டல் ஓப்பன் பண்ணலாம், டெவலப் பண்ணி ஏதாச்சும் எனக்கு அணுகுனா கூட நான் ஹெல்ப் பண்ணுவேன். அங்கே வந்து டாலர் அமெரிக்கன் டாலர். ஸோ அமெரிக்கன் டாலர் இருக்கும்போது நல்ல வருமானம் தான் வருது. ஆனால் அது கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஆளை பார்த்து கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா எல்லாமே ஜெயிக்கலாம். பட்டு எண்ணங்களோட மனசு எண்ணத்தில் 100% காசு கொடுத்து செய்யணும் ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். இல்லை நான் வந்து செக் பண்ணுறேன், வந்து பார்க்குறேன், கேட்குறேன்னா இந்த பேச்சுவார்த்தை நடந்தாலே ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது. நான் ஆனஸ்டாக சொல்கிறேன், நடந்த விஷயங்கள் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டை தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் வச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு நம்ம பசங்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போடியாவில் வேலை குறைவு. கம்போடியா, வியட்நாம், லாவோஸ் இந்த 3 ஊர்ல வேலை வாய்ப்பு கம்மி. தாய்லாந்துல வேலை கிடைக்கும், அது வந்து பெரிய ஸ்டேட். ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், ஐடி பசங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மலேசியா, சிங்கப்பூர்ல நீங்க பார்க்கலாம், யூரோப்பியன்ஸ்ல நீங்க எப்பயுமே ஒரு வேலையை தேடும் போது வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சேனல்ல உங்களுக்கு ஓப்பன் ஆகும். என்னைக்குமே வந்து முடியாதுன்னு நீங்க போட்டுட்டீங்கன்னா அது முடியாது. முடின்னு நினைச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க, 100% ஆகும். 100% உறுதி, நான் கேரண்டியாக சொல்கிறேன். சூப்பர். இப்போ இந்த இடத்துல உங்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய, இப்போ இவ்வளோ பேச்சுக்கு பின்னாடி நீங்கள் பல பேரை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு ஒரு மனிதர் அப்படின்றப்ப இந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியல அப்படின்ட்டு ஒரு சின்ன ஈகோ கூட நிறைய பேருக்கு வரும். எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கீங்க. இப்போ உங்களை எதிர்பார்க்க வைத்த அல்லது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக நிற்கக்கூடிய மனிதர்களை பற்றி சொல்லலாமே கொஞ்சம்? இப்போ எனக்கு இன்ஸ்பிரேஷன் பேசுன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஜே அப்துல் கலாம் தான். அவர் வந்து ஒரு செய்தியில் ஒரு வீடியோவில் ஒரு ஸ்கூலில் ஒரு பேசினார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நான் ஃபஸ்ட்டு வந்து ஏர்கிராஃப்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது சச்சிதானந்த சுவாமிஜி வந்து டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிஷிகேஷ் வந்து அங்கே ஆசிரமத்தில் இருந்தேன். ஆசிரமத்தில் இருந்து அங்கே தங்கியிருக்கும் போது கீதையில இருந்து ஒரு ஒரு நூலை எடுத்து இப்படி கையில் வச்சு என்னமோ கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப நாளாச்சு அது என்ன சொன்னாருங்க. அப்போ அதை வச்சுட்டு இதை ஃபாலோ பண்ணி போடா அப்படின்னு சொன்னாங்களா அந்த சுவாமிஜி. ஆனால் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு வந்துட்டாரு. மறுபடியும் போயிருக்காரு. போகும்போது சொன்னார், ஒரு இடுப்பின்னு ஏதோ ஒரு சொன்னார், எனக்கு புரியல. ஆனால் நீ வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தில் ஒரு வேலைக்கு ஒரு ஒர்க்கு பண்ணும்போது அந்த தைரியத்தை நீ கொண்டு போய் அதில் போடு, அது நடக்கும். நீ தைரியமா முடியுமா முடியாதா, நடக்குமா முடியாதா அப்படின்னு நினைச்சேன்னா அது நடக்காது. அப்படின்னா அந்த தைரியமே மனுஷனை கொன்றும். ஓகே, அத தைரியமா இல்லாம இருந்தா. அதனால நீ தைரியமா செய்ய, அது நடக்கும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் பாஸ் பண்ணாராம். ஸோ அதை கேட்டதுல இருந்து என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறிடுச்சு பாசிட்டிவா. ஓ சூப்பர் சார். அப்போ இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் பர்சன் அப்படின்னா நம்ம ஐயா கலாம் ஐயா அவர்களை சொல்லுங்கள். கலாம் ஐயா, அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து எம்டெக் ஐஐடி தான். சரி சரி. ஸோ அவங்க வந்து பெங்களூர்ல இருக்காங்க, அமெரிக்காவில். ஒரு பெண்மணி தான். அவங்களும் அப்பப்போ சொல்லுவாங்க, நீ எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து ரமேஷ், பொதுவாகவே ஒரு விஷயத்த நீ பேசுனா எனக்கு காசு இருக்கு அப்படின்னு சொல்லு, என்ன பணம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லு, இல்லைன்னு எப்பயுமே சொல்லாத. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தா. ஓகே. எப்பயுமே இல்லைன்னு சொன்னா இல்லாமே போயிடும். இருக்குன்னு நீ கத்துக்கோ, அது இருக்கும், கண்டிப்பா அமையும். ஒரு நாள் முதல்ல 10 நாள். அதே மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தா சக்சஸ் ஆச்சு. ஓ கிரேட். ஸோ அதே இப்போ என் மனசுல நீ எதை கேட்டாலும் நான் பாசிட்டிவா தான் சொல்லுவேன். அந்த மாதிரி என் ஆழத்தை நெஞ்சுக்குள்ள மனசுக்குள்ள அங்கீகாரம் சொல்லுவாங்களா, அச்சரி மாதிரி மனசு போச்சு. நான் எப்பயுமே பாசிட்டிவா தான் திங்க் பண்ணுவேன். ஒரு நேர்மறை சிந்தனை அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம் இல்லையா? உங்களுடைய இத்தனை செயல்பாட்டுக்கு மிகப்பெரிய கௌரவம், அங்கீகாரங்கள்லாம் கிடைச்சிருக்கும். பொதுவாகவே ராஜராஜேஸ்வரி காலேஜ் வந்து எனக்கு சிறப்பு விருது அவார்டு கொடுத்தாங்க. காரைக்குடியில் இந்த 3000 பேரை காப்பாற்றினருக்கு எனக்கு விருது கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு 500 தமிழர்கள் இருக்க இடத்துல 3000 பேரை மீட்டு வருவதுன்றது சாதாரண விஷயம். அதாவது நிறைய இடத்துல நிறைய பசங்க மாட்டினாலும் சில பேர் நண்பர் மூலியமா வரும், ரெஸ்டாரண்ட் மூலியமா வரும், நிறைய சொல்லுவாங்க. ஆன்லைன்லேயே தேடி பிடிச்சி இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு நிறைய. ஸோ இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு விஷயங்களும். எப்பயுமே எனக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சு கூட உதவி வைப்பேன். நானா வழின்றதை செய்வேன். ஓகே, அதுதான் என்னுடைய பண்பாடு. உதவி செய்வது என்னுடைய சேவை வேலையாவே இருக்கு. ஆமா, அப்படிதான் நினைச்சுக்கிறேன். எனது வேலை சேவை செய்வது மட்டுமே, வேறொன்றும் இல்லை அப்படிங்கிறதா. இனிமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்திச்சதுல. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கட்டும். நீங்கள் கம்போடியாவில் கட்டக்கூடிய அந்த ஆலயம் மிகப்பெரிய அளவுக்கு இன்னொரு அடையாளத்தை கம்போடியாவிற்கு ஏற்படுத்தட்டும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். எப்படி திருக்குறளை வந்து கம்போடிய மொழிக்கு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து அதை வந்து வெளியிட்டதுக்கு ஒரு பெரிய தூணாக செயல்பாட்டுக்குரிய மனிதராக இருந்ததும், இதையும் கடந்து இன்னும் பல புதிய புதிய திட்டங்களையும் புதிய விஷயங்களையும் நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு நாங்கள் எங்கள் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி சார், வாழ்க வளமுடன். சரி நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் என் ரமேஸ்வரன் அவர்கள், கமர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர். அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், பைக் ரைடர் அப்படிங்கிறது. அவருடைய இன்ஸ்பிரேஷனல் விஷயங்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கம்போடியா நாட்டினுடைய எல்லா விதமான வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக, மக்களுடைய வாழ்க்கை முறை பற்றியும் இந்த நேர்காணலில் அவர் அதிகமாக பகிர்ந்துக்கிட்டார். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் எதை வந்து நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆகச்சிறந்த நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.